குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. தெங்காசிக்காரா, என்ன போனை போட்டா எடுக்கவே மாட்டேறியப்பா? ஆமாண்ணே, பயங்கர பரபரப்பு. பார்க்கலையா? என்னதான் பரபரப்பா இருந்தாலும் நானும் பரபரப்பான முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணதானே கூப்பிடுறேன் உன்னைய. என்னண்ணே, என்ன தகவல் இன்னைக்கு? அதாவது நம்ம டெல்லியில சின்னஜி இருக்காருல்ல, ஆமா, அவர் தளபதி கிட்ட பேசுறதா நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஆமா, அது அரசல் புரசலா போயிட்டு இருந்துச்சு அப்படியே. ஆமாண்ணே. ஆனா உண்மையாலுமே பேசியிருக்காராம். என்னண்ணே சொல்றீங்க? ஆமா, 5 நிமிஷத்துக்கிட்ட பேசியிருக்காராம். சரி. ரொம்ப அரசியல் பக்கம்லாம் எதுவும் பேசல போல இருக்கு. என்ன இதுக்கு இந்த கரூர் இந்த சம்பவம் நடந்துச்சுல, சரிண்ணே, அதை பத்தி தான் விசாரிச்சுட்டு என்னங்க இப்ப ஆறுதல்லாம் சொல்லியிருக்காரு போல இருக்கு. சரி சரிண்ணே. தளபதியும் நான் தேங்க்ஸ்லாம் சொல்லியிருக்காரா நம்ம யாருக்கு, சின்னஜிக்கு. அப்புறம் என்னண்ணே, 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களா? ஏப்பா, ஒரு கெட்ட துயரச்சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு, அதுக்கு அவர் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. இதை வந்து அதோட எல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னென்ன விஷயம்? என்னன்னா, தளபதி இருக்கார்ல, ஆமா, அவர் என்னதான் தனியா போனா அப்படி இப்படின்னு அவர் வெளியில சொன்ன தெரிஞ்சாலும் அவருக்கு வந்து கூட்டணி பக்கம் போறதுக்கு தான் அவருக்கு விருப்பமா. என்னென்ன சொல்றீங்க? ஆமா, அவர் என்ன பிளான்ல இருக்காருன்னா, முதல்ல நம்மளுடைய பலத்தை காட்டிக்குவோம், பலத்தை நல்லா காட்டிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் போனோம்னா சரி நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி நினைக்கிறாரு போல இருக்கு. என்னண்ணே, வியூகமா? ஆமா, வியூகம் போட்டிருக்காரு. சரி, டிசம்பர் ஜனவரி அந்த வாக்குல தான் கூட்டணி பக்கம்லாம் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போலாம் அப்படிங்கிற மாதிரி தளபதி பிளான்ல இருக்காரு போல இருக்கு. சரிண்ணே சரிண்ணே. கை கட்சி, சிறுத்தை கட்சி, அப்புறம் காம்ரேடுகள் இருக்காங்கல்ல, ஆமாண்ணே, அவங்கள்ட்ட எல்லாம் முதல்ல பேசி பார்க்கலாம், இன்னும் கெட்டு போகல, பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காரு போல இருக்கு. சரிண்ணே. அதுவும் செட் ஆகலைன்னா தளபதியின் ஆப்ஷன் எது தெரியுமா? எதுண்ணே? அது லோட்டஸ் கூட்டணி தான். என்னண்ணே சொல்றீங்க? ஆமா, தளபதியோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து முதல்ல தனியாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்படியும் வரலைன்னா நமக்கு வந்து அந்த பக்கம் போயிடலாம், லோட்டஸ் பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் அவர்கிட்ட இருக்கு போல இருக்கு. சரிண்ணே, ஏதோ பயங்கரமா இருக்கு போல. ஆமா, அதனாலதான் அந்த வீடியோ விட்டுருந்தாருல. ஆமா, அதுல வந்து ஆதரவு தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, நண்பர்கள் யூஸ் பண்ணியிருந்தாரு பத்தியா? ஆமாண்ணே, பார்த்தேன். ஆமா, அதுக்கு பின்னணி வந்து இதான் போல இருக்குது. சரிண்ணே சரிண்ணே. அடுத்து என்னென்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மூணாவது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். என்னென்ன விஷயம்? என்னன்னா, நம்ம குக்கர் கார் இருக்கார்ல. ஆமாண்ணே, குக்கர் கார் வந்து அந்த லோட்டஸ் கூட்டணியில இருந்து அப்படி வெளியில வந்துட்டார்ல. ஆமாண்ணே, வந்ததுக்கு அப்புறம் நம்ம தளபதி குரூப்ல இருந்து ஒரு கால் போயிருக்குது. என்னன்னா, அதாவது இதெல்லாம் நடந்தது எப்படின்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி சரி கால் போயிருக்கு. என்னன்னா, நம்ம கிட்ட வந்திருக்கா, இல்லதான் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க போல இருக்கு. சரி, ஆனா அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாராம், எனக்கு இன்னும் அவங்களோட இருக்கதாங்க விருப்பம். சரி, எதா இருந்தாலும் நான் டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் சொல்றேன். அந்த முன்னாடி சொன்னோம்ல டிசம்பர் ஜனவரி, ஆமா, இதுவும் அவர் நம்ம குக்கர்காரரும் அப்பதான் சொல்லியிருக்காரு, டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு. என்னண்ணே, அப்ப இதுவும் அதுவும் ஒரே இதுதானா? ஆமா, அப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, குக்கர்காரருக்கு வெளியில கிளம்புன உடனே டெல்லிக்கு ஒரே ஷாக்காமா. என்னண்ணா சொல்றீங்க? ஆமா, என்னப்பா இவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாரே, என்ன திடீர்னு போயிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே மலையாளருக்கு போனை போட்டிருக்காங்க. போனை போட்டு டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க, என்ன விரிவான டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க. சரி, ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்தது, ஏன் வெளியில போனாரு, யார் யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க. சரி சரிண்ணே. அவரும் நல்ல விளக்கமா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. ஆமாண்ணே, நேத்து வேற பாயிண்டா பேசுவார்ல. ஆமா, விளக்கமா அறிக்கையை கொடுத்திருக்காரு. சரி, அப்புறம் டெல்லியில இருந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, உடனே அவரை கூட்டிட்டு நீங்க டெல்லிக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. சரிண்ணே, அதுக்காண்டி ஒரு 2 தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னண்ணே தேதி ஏதாவது தெரியுமா? அதான்ப்பா 2 தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதில் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு தேதி வந்து நம்ம குக்கர்காரருக்கு செட் ஆகலை. சரி, அவருக்கு ஏதாவது வேலையாகி போச்சு போல இருக்கு. சரிண்ணே, இன்னொரு தேதி நம்ம டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகலை. ஓ சரிண்ணே, அவங்களுக்கு ஏதோ வேலை வந்துருச்சு போல இருக்கு. சரிங்கண்ணே, அதனால அந்த பிளான் அப்படியே ஹோல்டில் இருக்குதான். ஆனால் விரைவில் சந்திப்பு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்னண்ணே, அப்போ ஏதோ இருக்கு. ஆமாம், பெருசாக ஏதோ பிளான்லாம் போயிட்டு இருக்கு. டிசம்பர் ஜனவரி அது வரைக்கும் எல்லாரும்
வெயிட் பண்ணி பாருங்கள். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.